திருவள்ளி பார்டரில் எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. ஈவன் நேற்று நான் போயிட்டு உள்ளே என்ட்ரா சொல்லும் போது எதுவும் செக் பண்ணல. பட் டிஎனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கோம். டூரிங்க்கு செம்மையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டேன் பெங்களூர்லேருந்து. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:15 ஆகுது. நான் இப்போ பெங்களூர்லேருந்து ரூமு காலி பண்ணிட்டேன். ஸோ அதுதான் ஃபுல்லாக பேக் பின்னாடி இருக்கு, முன்னாடி பின்னாடி ப்ளஸ் எல்லாம் இருக்குது. சரி வாங்க போய்க்கினே பேசலாம். ஆல்மோஸ்ட் நான் பார்த்தோன்னா 5 இயர்ஸாக பெங்களூரில் இருந்தேங்க. பட் இந்த கொரோனானால வேஸ்ட்டாக வாடகை கட்டிகிட்ருக்கேன். பைசா எக்ஸ்பென்ஸ் வேஸ்ட்டு தான் இங்கே இல்லாத இருக்கிறது. ஸோ அதுதான் என்ன பிளான் பண்ணேன். ஓகே காலி பண்ணிவிட்டு வேணும்னு சொல்லும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்துட்டு இன்றைக்கி ஏர்லி மார்னிங் அப்படியே பேக் பண்ணிட்டேன். நைட்லேயே பேக் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பெங்களூர் விட்டு போகிறது. ஏன்னா இட்ஸ் பீன் 5 இயர்ஸ் நான் இங்கே இருந்தேன். பட் சேஞ்சஸ் ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால தான் ஓகே வேணுன்னும் போது எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ரீசனுக்காக தான் காலி பண்ணேன். ஓகே ஸோ ஒசா ரோடு வந்துட்டோம். இங்கே அப்படியே லெஃப்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இனிமேட்டுக்கு நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இனிமேட்டுக்கு ரோடு நல்லா இருக்கும், அப்படியே கண்டினியூவாக போகிறதா. ஆக்சுவலாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா early மார்னிங் ரைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம போகிறது வந்து பெங்களூரு டு திருவண்ணாமலை போக போகிறோம். டைம் ஆல்மோஸ்ட் 5:22 ஆகுது. நான் 4 o'clock எழுந்தேன். பட் ரூமை வெக்கேட் பண்ணுறதுனால ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா திங்ஸும் ஆல்ரெடி வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே ஆல்மோஸ்ட் பேக் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த பஞ்சி கேபிள் கட்டிட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. 5:15 ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, பீஸாக பொறுமையாகவே போகலாம், எந்த அவசரமும் இல்லை. நீங்களே பார்க்கலாம், அத்திப்பள்ளி பார்டர் நான் வந்துட்டேன். இப்போ ஓகே நண்பா, இதுதான் அத்திப்பள்ளி பார்டரு. இதுக்கு அடுத்து டிஎன்கேஏ பார்டர் இது தான். அங்கே ஒரு ஸ்டேச்சும் ஒரு இது இருக்குது, நுழைவாயில். அதோட கர்நாடகா எல்லை முடியுது. அத்திப்பள்ளி பார்டரில் எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. ஈவன் நேற்று நான் போயிட்டு உள்ளே என்ட்ரா சொல்லும் போது எதுவும் செக் பண்ணல. பட் டிஎனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல நண்பா. ஏன்னா ஃபுல்லாக லோடு வச்சுருக்கேன் பின்னாடியும் முன்னாடியும். எனக்கும் உட்காரத்துக்கு இடம் இருக்குது, ஆம்பிள் நல்லா இடம் இருக்குதுன்னே சொல்லலாம். பட் என்னென்னா இங்கே முன்னாடி பேக் ஒன்று மாட்டிருக்கேன். மேபி அது வந்து தடுக்கலாம். நீங்களே பார்க்கலாம், இதோட வந்து எல்லை முடியுது. டோல் ரோடு இதுதான், இந்த நுழைவாயில் கர்நாடகாவது. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கோம்.
பார்க்கலாம். ஸோ இதுதான் தமிழ்நாடு என்ட்ரன்ஸா. ஸோ எதுவும் பண்ணலைங்க. ஏன்னா பாஸ் எதுனா ரெக்வயர்டானா கண்டிப்பாக இல்லை போல். ஏன்னா மூமெண்ட் வந்து அப்படியே விட்டுடுறாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும். ஸோ நல்ல விஷயம் தாங்க இது. ஏன்னா எல்லோரும் தொழில் பண்ணணும், பிழைக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 month லாக்டவுன்லேயே போயிடுச்சு. ஸோ குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஓகே நண்பா, கிருஷ்ணகிரி செக் போஸ்ட் வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி செக் போஸ்ட்டு. நிறைய பேர் நடந்து போகிறாங்க பாவம். கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு. ஏன்னா பெயினாக இருக்குது. பேக் சைடு கொஞ்சம் அந்த பொட்டியெல்லாம் என் மேலே சாயுது, பின்னாடி கட்டின மூட்டை. அதுதான் கிருஷ்ணகிரி ஃபோர்ட்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை. அந்த பிளேஸுக்கும் ஒரு தடவை போன ஆசை, பட் இன்னும் போகல. டைம் கிடைக்க சொல்லும்போது கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஓகே நண்பா, ஸோ ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நான் 5:15 தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏர்லி மார்னிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8:26 ஆகுது. ஆல்மோஸ்ட் லைக் 3 hours. ஸோ 3 hours ஆல்மோஸ்ட் நம்ம பெங்களூர் டு திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பட் இங்கே நல்லா வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த மலை பார்த்தீங்கன்னா இது வந்து அடிவாரம். ஆக்சுவலாக இந்த மலை பேர் வந்து பருவதமலை. இது கண்டினியூவாக பேக் சைடு இருக்கும். நான் என்ன போகும்போது காமிக்கிறேன். இதை தாண்டி தான் போவேன். பைக் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மேட்ச். இங்கே பாருங்கள் எவ்வளோ லக்கேஜ், இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் பேக் முன்னே வச்சுட்டேன் டேங்க்கில், இங்கே சப்போர்ட்டிவாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ஓவரால். பார்த்தீங்கன்னா ரைடு வரும்போது இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் ஆகலை, நல்லாவே ஸ்மூத்தாக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் பஞ்சு கேபிள் போட்டு இது கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, எதுவும் ப்ராப்ளம் ஆகலைங்க. ஸோ டூரிங்க்கு செம்மையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டேன் பெங்களூர்லேருந்து. நான் இதுக்கு முன்னாடி அப்பாச்சி RTR 164 வந்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 5 hours ஆச்சு. பட் டியூக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. நல்ல விஷயம் நண்பா. ஓகே வாங்க போய்க்கினே பேசலாம். வியூ ஒரு தடவை பார்த்துக்குங்க, செம்மையாக இருக்குங்க. ஓகே நண்பா, எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். ஸோ கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஆல்மோஸ்ட் 3.5 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பெங்களூர்லேருந்து இங்கே எங்கள் ஊருக்கு திருவண்ணாமலையும் தாண்டி எங்கள் ஊருக்கு வரத்துக்கு.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு வேறு லெவல் இந்த மிஷினு, சீரியஸ்லி சொல்ல போனால். அண்ட் நான் எதுவும் பிரச்சனையும் இல்லை, இதை இவ்வளோ ஓட்டின்னு வந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, செம ஸ்மூத்தாக போச்சு. பாருங்கள், நம்ம ஆளுங்க எல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அண்ட் அவ்வளோதான் நண்பா இந்த ரைடிங் ரிவ்யூவை. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாப்பி ஹோம் இஸ் பேக். பெங்களூர் திரும்பி எப்போ போவோன்னு தெரில. ஈவன் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது போகணும், பட் கண்டிப்பாக போவோம். ஓகே நண்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்க. இருக்கும் வந்துட்டேன் மத்தியா.